வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் பிரீதா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். விவசாய அமைப்புகளின் கோரிக்கைகளின்படி 75,000 ரூபாய் வரை முழு கடன்கள் தள்ளுபடி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தேசிய முகமை நடத்திய நெட் தேர்வில் 3 பாடங்கள் ரத்து செய்துள்ளதால் தண்டனை அனுபவிக்கும் மாணவர்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கடந்த ஓராண்டாக போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் ஏன் விருது வழங்கினார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. போதைப் பொருள் தொடர்பாக எந்த தகவலும் இல்லை, பழிவாங்கல் காரணமாகவே கோவையில் மாணவன் கொலை நிகழ்ந்ததாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். சட்டம் ஒழுங்கிற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் இன்று சட்டசபைக்கு வரவில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. திமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் தேநீர் விருந்தில் கனிமொழி பங்கேற்றதையும் சுட்டிக்காட்டல். ஈரான் அணு ஆயுத ஒழிப்பு முயற்சியில் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்தது தென்கொரியா. தென்கொரியாவுடன் கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். விவசாய அமைப்புகளின் கோரிக்கைகளின்படி 75,000 ரூபாய் வரை முழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, இயற்கை சீற்றங்கள் குறித்த துயர் தணிப்புத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெறுகிறது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் விதி எண் 110 கீழ் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவரின் பெயரை குறிப்பிட்டு பேசியது தவறு, அமைச்சர் சார்பில் மன்னிப்பு கேட்கிறேன் என எதிர்க்கட்சியிடம் கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து ஜாதி, மொழி, மதங்களுக்கு அப்பாற்பட்ட தொழில் என்றால் அது விவசாயம்தான் என்றும், உழவு தொழில் விவசாயிகளை மதிக்கும் நாட்டில்தான் மக்கள் வளமாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் என்றும் தெரிவித்தார். தாவேக அரசு பல்வேறு நிதி நெருக்கடிகளின் மத்தியில் ஆட்சி பொறுப்பேற்றாலும் பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ததாக தெரிவித்தார். இதன்படி 75,000 ரூபாய் கடன் வாங்கி இருந்தால் 100% முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும், 1 லட்சம் ரூபாய் வரை கடன் வாங்கினாலும் அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் விவசாய அமைப்புகளின் கோரிக்கைகளின்படி 75,000 ரூபாய் வரை முழு கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 தள்ளுபடி செய்ய அறிவிக்கப்பட்டு, அதன் மூலம் 14.44 லட்சம் விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து 19/6/26 அன்று ஆணையிடப்பட்டது. இதில் 31/7/2026 வரை ரூபாய் 5,267 கோடி விடுவிக்கப்பட்டு 13.34 லட்சம் விவசாயிகளின் கணக்கில் வரவும் வைக்கப்பட்டுள்ளது. இச்சூழ்நிலையில் மாநிலம் முழுவதும் உள்ள விவசாய சங்க அமைப்புகளின் பிரதிநிதிகள் பயிர்க்கடன் தள்ளுபடியை அதிகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கொண்டிருந்தனர். தேசிய முகமை நடத்திய நெட் தேர்வில் 3 பாடங்கள் ரத்து செய்துள்ளதால் மாணவர்கள் தண்டனை அனுபவிப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் சமூகவியல், ஆங்கிலம் மற்றும் வணிகவியல் பாடங்களுக்கான நெட் தேர்வுகள் ஜூன் 22 முதல் 30 வரை நடைபெற்ற நிலையில் தவறான வினாத்தால் பழைய கேள்விகளையே மீண்டும் கேட்டதாலும் அந்த 3 தேர்வுகளையும் தேசிய தேர்வு முகமை ரத்து செய்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக பல ஆண்டுகளாக தயாரான ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் இப்போது செப்டம்பர் மாதத்தில் இவை அனைத்தையும் மீண்டும் தேர்வு எழுத வேண்டியுள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தவறு செய்வது NTA, ஆனால் தண்டனையை அனுபவிப்பது மாணவர்கள் என்று தெரிவித்துள்ளார். பாஜக அரசின் மற்ற எல்லா அமைப்புகளைப் போலவே NDAவும் ஒருபோதும் அது தங்கள் தவறு ஒன்று ஒப்புக்கொள்வதில்லை என்றும் கூறியுள்ளார். இதுகுறித்து NDAவின் தலைமை நிர்வாகம் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாணவர்களின் உழைப்பு திருடப்படுகின்றன என்றும், இதற்கு பிரதமர் மோடி பதிலளிக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டாக போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் ஏன் விருது வழங்கினார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாடு சட்டசபையில் இன்று கோவை மாணவன் கொலை தொடர்பாக விவாதம் நடைபெற்றது. அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசிய போது, கடந்த 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தில் போதைப்பொருள் கலாச்சாரம் இல்லை என்று கூறினார். கடந்த திமுக ஆட்சியில்தான் போக்சோ வழக்குகள் 40% அதிகமாகியுள்ளது என்றும், இது காவல்துறை கொடுத்த அறிக்கை என்றும் சுட்டிக்காட்டினார்.
திமுக ஆட்சியில்தான் போதைப்பொருள் பயன்பாடு, பாலியல் குற்றங்கள் அதிகரித்தது என்று கூறினார். திமுகவை தொடர்ந்து அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தால் சட்டசபையில் அமளி ஏற்பட்டது. இதையடுத்து பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், நாங்கள் கேட்டதற்கு பதில் சொல்லாமல் உங்கள் ஆட்சியில் இது நடந்தது அது நடந்தது என்று குறை கூறுவதாக தெரிவித்தார். கடந்த ஓராண்டாக போதைப்பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் விருது வழங்கியுள்ளதாகவும், போதைப்பொருள் ஒழிப்புக்கு திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஏன் விருது வழங்கினீர்கள் என்றும் கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேசிய போது, கோவையில் அமுதன் கொலை தொடர்பாக இதுவரை 15 பேர் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறினார். போதைப் பொருள் தொடர்பாக எந்த தகவலும் இல்லை, பழிவாங்கல் காரணமாகவே கொலை என தெரியவந்துள்ளதாக தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கிற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் இன்று சட்டசபைக்கு வரவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கம் தரவில்லை என கூறி சட்டசபையில் இருந்து திமுக வெளிநடப்பு செய்தது. இதன் பின்னர் சட்டசபை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது மாணவர் கொலை, பாலியல் வன்கொடுமை தொடர்பான கேள்விகளுக்கு உரிய பதில் கிடைக்கவில்லை. மாணவர்கள் கொலை மீதான கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பதிலளிக்காமல் எங்கள் மீது குற்றம் சாட்டுவதாகவும் எல்லாவற்றுக்கும் திமுக மீது குறை சொல்வதாகவும் கூறினார். எந்த துறைக்கு யார் அமைச்சர்கள் என்று தெரியவில்லை, அந்தந்த துறை அமைச்சர் அந்தந்த துறை கேள்விகளுக்கான பதிலை அளிக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். சட்டம் ஒழுங்கிற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் இன்று சட்டசபைக்கு வரவில்லை என்று தெரிவித்தார். திரு அமுதன் அவர்களை கிட்டத்தட்ட 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் அமுதன் அவர்களை அடித்து 5 நாட்களுக்கு முன்பு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நேற்று முன்தினம் திருவான்மையூரில் இதே போல் போதைப்பொருள், அந்த பையன் பேர் தனுஷ், அவரும் ஒரு கோஷ்டி ஒரு 20 பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்டு பட்டப்பகலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி தொடர்ந்து போதைப் பொருளால் இன்றைக்கு பல்வேறு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. திமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாக மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை காஜிமார் தெரு பள்ளிவாசல் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா தலைமையில் தங்களை தாவேகாவில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் முஸ்தபா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மாற்றுக் கட்சியினர் இணைவால் பனையூர் தற்போது நிரம்பி வழிவதாகவும், தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத ஆட்சியை தமிழக முதல்வர் விஜய் கொண்டு வருவதாகவும் கூறினார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவுள்ள நிலையில் தமிழக முதல்வர் விஜய் இதில் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதனிடையே திமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த அவர் திமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடியின் தேநீர் விருந்தில் கனிமொழி பங்கேற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். உதயநிதி ஸ்டாலின் சர்ச்சை பேச்சு தொடர்பாக பேசிய அவர், இதுபோன்ற பேச்சுக்கள் தொடர்ந்தால் திமுக அதல பாதாளத்திற்கு செல்லும் என்றும் விமர்சித்தார். தென்கொரியாவுடன் கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் வடகொரியாவின் கிம் ஜோங் உன்னுடன் தனக்கு உள்ள மிக சிறந்த நட்புறவின் அடிப்படையில் தென்கொரியாவுடனான கூட்டு ராணுவ பயிற்சியில் பங்கேற்க அமெரிக்கா நீண்ட காலத்திற்கு முன்பே ஒப்புக்கொண்டது தனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்த பயிற்சிகள் அதிக செலவு மிக்கவை என்பதோடு வழக்கம் போல் இதில் பெரும்பகுதி செலவை அமெரிக்காவை ஏற்பதாக கூறியுள்ளார். எனவே இனி இதை ரத்து செய்ய முடியாத அளவுக்கு கால தாமதமாகிவிட்டது என்பதை கருத்தில் கொண்டு இக்கூட்டு ராணுவ பயிற்சிகளை கணிசமாக குறைக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சேத்திற்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேவேளையில் ஈரானிடமிருந்து அணு ஆயுத ஒழிப்பு நடவடிக்கையில் தங்களுடன் இணைய விருப்பமா என்று சமீபத்தில் தென்கொரிய அதிபரிடம் கேட்டதாகவும், அதற்கு அவர்கள் வேண்டாம் நன்றி என்று பதிலளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழக முதல்வர் விஜய் குறித்து விமர்சனம் செய்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரி மாநிலத்தில் நிரந்தர சபாநாயகர் இல்லாதது ஜனநாயகத்திற்கு உகந்த செயல் அல்ல என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நிரந்தர சபாநாயகர் தேர்வு செய்ய முதல்வர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காரைக்காலில் உள்ள தனியார் கப்பல் துறைமுகம் சுற்றுச்சூழலை பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டு வருவதாக காரைக்கால் மட்டுமல்லாமல் தனது நாகை தொகுதி மக்களும் புகார் தெரிவித்து வருவதாகவும், பசுமை தீர்ப்பாயத்தில் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புதுவை சட்டமன்றத்தில் நிரந்தர சபாநாயகரை நியமிப்பதற்கான நடவடிக்கையை புதுச்சேரி முதலமைச்சர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்கள்
எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். காரைக்காலில் உள்ள மார்க் துறைமுகம் அதன் தொடக்க காலம் முதல் சுற்றுச்சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இயங்கி வருகிறது. தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 மாதங்களில் பட்டாசு தொழிலில் நசுக்கும் வகையிலான நடவடிக்கைகளையே மேற்கொண்டு வருவதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு தொழிலை முடக்கும் வகையில் ஆய்வு என்ற பெயரில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கண்டித்து திமுக சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் திருச்சுழி சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், இந்த வட்டாரத்தில் 6000க்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் உள்ள நிலையில் இதன் மூலம் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை பெற்று வருவதாக தெரிவித்தார். ஆனால் தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 3 மாதங்களில் பட்டாசு தொழிலில் நசுக்கும் வகையிலான நடவடிக்கைகளையே மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். ஏனெனில் இந்த தொழிற்சாலை மூடப்பட்டால் அது அந்த நிர்வாகத்தோடு முடிந்துவிடாது. அந்த தொழிற்சாலையை நம்பியுள்ள தொழிலாளர்களின் குடும்பங்களின் நிலை என்னவாகும் என்பதை அதிகாரிகள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கூறினார். தாவேக அரசு வெற்றி வெற்றி என்ற வார்த்தையை எல்லாவற்றிலும் சேர்த்துக் கொள்கிறது. ஆனால் அந்த வெற்றி உண்மையிலேயே மக்களின் வெற்றியாக இருக்கிறதா என்றால் இல்லை என தெரிவித்தார். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று எஸ்சி மற்றும் எஸ்டி அரசு ஊழியர்களின் மாநில அமைப்பாளர் கருப்பையா தெரிவித்துள்ளார். சென்னை அருகே எழிலகத்தில் மத்திய மாநில எஸ்சி மற்றும் எஸ்டி அரசு ஊழியர்களின் நிர்வாக செயற்குழு கூட்டம் மாநில அமைப்பாளர் கருப்பையா தலைமையில் நடைபெற்றது. இதன் பின்னர் கருப்பையா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கியது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். இருப்பினும் ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று தெரிவித்தார். ஏனென்றால் பழங்குடி பட்டியல் பழங்குடியின மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் முதலமைச்சர் அறிவிக்கவில்லை. அதற்காக எந்த ஒரு முயற்சியும் அவர் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். இதைத் தொடர்ந்து வழக்கறிஞர் அகத்தியன் சங்க ஒருங்கிணைப்பாளர் பேசிய போது, திமுக அதிமுகவை போலவே தற்போது தாவேக அரசும் நடந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பட்டியலின தலைவர்கள் ஒவ்வொருவருக்கும் பஞ்ச நிலத்தை மீட்க வேண்டிய கடமை இருக்கிறது என்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசும் பஞ்ச நிலத்தை மீட்டுக் கொடுப்பார் என நம்புகிறோம் என்றும் தெரிவித்தார். எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதியோ அண்ணாதுரையோ செய்யாத ஒரு செயலை இன்றைய தமிழக முதல்வர் வெற்றிகரமாக செய்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் பெருமையோடு கூறிக்கொள்ள கடினம். பட்டியல் பழங்குடி மக்களுக்கு 8 அமைச்சர்களை கொடுத்தது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. அதே சமயத்தில் பொது தொகுதியில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவரை நிப்பாட்டி அவரையும் எம்எல்ஏ ஆக்கியதும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாள்தோறும் அரை மணி நேரம் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்த வேண்டும் என தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் தமிழ்நாடு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் சார்பில் போதைப்பொருள் எதிர்ப்பு மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து அமைதி பேரணி நடைபெற்றது. இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் நடைபெற்ற இப்பேரணியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு சென்றனர். இதையடுத்து இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பயன்பாடு மேலோங்கி இருப்பது சமூகத்திற்கு சவாலானது என தெரிவித்தார். எனவே பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நாள்தோறும் அரை மணி நேரம் போதைப்பொருள் எதிர்ப்பு குறித்து விழிப்புணர்வு வகுப்புகளை நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மெய்க்குடிப்பட்டியில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண தீர்த்தங்கர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர் மணிகண்டன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் மெய்க்குடிப்பட்டியில் தொல்லியல் ஆய்வாளர் மணிகண்டன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது மெய்க்குடிப்பட்டியில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சமண தீர்த்தங்கர் சிற்பம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த சிற்பம் முக்காலங்களை உணர்த்தும் முக்கடைகள் கிரீடமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் கந்தர்வக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் சமண சமயம் தலைத்தோங்கி இருந்ததற்கு சான்றாக அமைந்துள்ளதாக கூறினார். தீர்த்தங்கரர் சிற்பம் கண்டுபிடிப்பு என்பது சமண சமய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது. கந்தர்வக்கோட்டை பகுதியை பொறுத்தவரையில் சமண சிற்பங்கள் ஆங்காங்கே கிடைத்து வருவது என்பது இந்த பகுதியில் சமணமும் தலைத்தோங்கி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. குறிப்பாக 10ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இங்கு சமணம் முழுமையாக தலைத்தோங்கி இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிற சான்றாக இது இருக்கிறது. திருவெண்ணநல்லூரில் எழுச்சி தமிழர் திருமாவளவனின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம், பொது மருத்துவ முகாம் மற்றும் கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது.
விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூரில் எழுச்சி தமிழர் திருமாவளவனின் 64வது பிறந்த நாளை முன்னிட்டு திருவெண்ணைநல்லூர் நகரம் மற்றும் ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம், பொது மருத்துவ முகாம் மற்றும் கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் மனோகரன் தலைமை வகித்தார். இம்முகாமில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மேலும் பொது மருத்துவம் மற்றும் கண் மருத்துவ முகாம்களில் பொதுமக்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதன் பின்னர் திருவெண்ணைநல்லூரில் உள்ள மகளிர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி பிள்ளைகளுக்கு பேனா, நோட், பென்சில் வழங்கப்பட்டன. பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில்பட்டி அருகே மந்திதோப்பு சாலையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள E20 பெட்ரோல் அளவை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே மந்திதோப்பு சாலையில் இருசக்கர வாகன பழுது பார்ப்பவர்கள் சங்கத்தின் 34ஆம் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் ஜீவா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மந்திதோப்பு சாலையை விரிவுபடுத்தி சீரமைக்க வேண்டும், இருசக்கர வாகன பழுது பார்ப்பவர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள E20 பெட்ரோல் அளவை மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் சங்க நிர்வாகிகள், இருசக்கர வாகனங்கள் பழுது பார்ப்பவர்கள் கலந்து கொண்டனர். டேனிஸ்பேட்டையில் பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் இணைந்து மரக்கன்றுகளை நட்டனர். சேலம் மாவட்டம் டேனிஸ்பேட்டையில் தெற்கு வனச்சரகம் சார்பில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொதுமக்களும் கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டு நாவல், வேம்பு, நெல்லி, புங்கன், வாகை, இலுப்பை, நீர்மருது, பாதாம் ஆகிய மரக்கன்றுகளை நட்டனர். இந்நிகழ்வில் வனத்துறை அதிகாரிகள், ஆசிரியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பொன்னாகரம் அருகே உள்ள ஒக்கனேக்கல்லில் தமிழகம், கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அருகே உள்ள ஒக்கனேக்கல் காவிரி ஆற்றில் 8000 கன அடியாக அதிகரித்திருந்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கும் பரிசல் சவாரி செய்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் தமிழகம், கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஒக்கனேக்கலுக்கு வருகை தந்தனர். சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்ததால் சமையல் கலைஞர்கள், பரிசல் ஓட்டிகள், மசாஜ் தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் காவல்துறையினர் மற்றும் ஊர்காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சுதந்திர தின விழாவையொட்டி மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மார்க்கம்பட்டியில் உள்ள மாட்டுக்கொட்டகையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து 2 பேரை கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் சுதந்திர தின விழாவையொட்டி டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டு மதுபான விற்பனைக்கு தீவிர தடை விதிக்கப்பட்டிருந்தது. இதை பயன்படுத்தி கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதை தடுக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் ஆறுமுக நயினார் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர ரோந்து மற்றும் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் மார்க்கம்பட்டியில் உள்ள பூபதி என்பவரின் மாட்டு கொட்டகையில் சோதனை நடத்தினர். அங்கு சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 648 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். மேலும் மதுபான பதுக்கல் விவகாரம் தொடர்பாக ஐயப்பன், சுந்தரமூர்த்தி ஆகிய 2 பேரை மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை அருகே முனீஸ்வரர் ஈஸ்வரி கோவில் கருவறைக்குள் அமர்ந்து பூஜை அனுமதி மறுக்கப்பட்ட பூசாரிகள் தர்ணாவில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீழக்கோட்டையில் உள்ள முனீஸ்வரர் ஈஸ்வரி ஆலயத்தில் ஒரே சமூகத்தை சேர்ந்த பூசாரிகள் பூஜை செய்து வந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்களுக்குள் பூஜை செய்வதில் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை கடந்த ஆண்டை போல் இந்த ஆண்டும் ஒரு தரப்பினருக்கு மட்டுமே நீதிமன்ற உத்தரவுப்படி பூஜை செய்ய அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவித்தது. இதில் அனுமதிக்காத மற்றொரு தரப்பினர் தங்களுக்கும் கோவிலில் பூஜை செய்ய அனுமதி வழங்க வேண்டும், ஏற்கனவே பூஜை செய்து வந்த 7 கிராமங்களை சேர்ந்த பூசாரிகளை பூஜை செய்து விடாமல் அறநிலையத்துறை அதிகாரிகள் தடுப்பது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளனர். தங்களை பூஜை செய்ய அனுமதிக்கவில்லை என்றால் மற்றொரு தரப்பையும் பூஜை செய்ய அனுமதிக்காமல் இந்து சமய அறநிலையத்துறையே அர்ச்சகரை நியமிக்க வேண்டும் என்று கூறி கோவில் அருகே இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு தரப்பை சேர்ந்த பூசாரி தரப்பினர் காவல்துறையிடமும் இந்து சமய அறநிலையத்துறையினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன் பின்னர்
பேச்சுவார்த்தைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பூசாரி தரப்பினர் உடன்பட மறுத்ததால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றினர். இந்நிலையில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பூசாரிகள் மீண்டும் பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் தற்போது வழிபட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவியது. மேலும் காவல்துறையினரும் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளனர். மலை கிராம மக்களை வனத்துறை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மயிலாடும்பாறையில் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தை காரணம் காட்டி தேனி மாவட்டத்தில் உள்ள 98 மலை கிராம மக்களை வனத்துறை வெளியேற்றும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மயிலாடும்பாறையில் 100க்கும் மேற்பட்ட கடைகளை அடைத்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், அதிமுக மாவட்ட செயலாளர் ராமர், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினர், மலை கிராம மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக தமிழக அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும், மலை கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என வலியுறுத்தியும் வனத்துறையை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. சீர்காழி அருகே சிறுவன் மீது விசாரணை என்ற பெயரில் காவல்துறையினர் தாக்கியதால் பாதிக்கப்பட்ட சிறுவனின் சகோதரி மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கோவில் திருவிழாவிற்கு சென்ற சிறுவனை காவல்துறையினர் மிரட்டி அடித்து துன்புறுத்தியதாக சிறுவனின் சகோதரி அஞ்சலி என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் சீர்காழி காவல்துறையினர் எபின்ராஜ் சிறுவனிடம் விசாரணை நடத்தியதுடன் கீழாக்கனி கிராமத்திற்கு அருகே உள்ள கோவிலில் நகை திருட்டு தொடர்பாக விசாரித்த போது லத்தியால் அடித்தும் பூட்ஸ் காலால் உதைத்தும் நகை திருட்டை ஒப்புக்கொள்ள சொல்லி வீடியோ பதிவு செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் சிறுவனுக்கு தலை வீக்கம் அடைந்து பலத்த தலைவலியும் மயக்கமும் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை அவரது சகோதரி மற்றும் உறவினர்கள் சீர்காழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு வந்து அனுமதித்தனர். சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து சிறார் உதவி மையத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை அறிந்த சீர்காழி காவல்துறையினர் அரசு மருத்துவமனைக்கு வந்து உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் சிறுவனையும் உறவினர்களை மிரட்டியதாக அஞ்சலி அளித்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 13ஆம் தேதி சீர்காழியை சேர்ந்த எபின்ராஜ் என்ற 17 வயது இளைஞராரும் அவர் கூட அவரோட படிக்கக்கூடிய நண்பரும் பக்கத்தில் இருக்க கிராமத்தில் ஒரு திருவிழாவை பார்க்க போயிருக்காங்க. திருவிழா பார்த்துட்டு வந்த உடனே ரயில்வே கேட்டு போட்டிருக்காங்க. அந்த ரயில்வே கேட்டில் ரயில் வரதுனால தாமதமான அந்த இடத்துல நின்று சரி போயிடலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ரோந்து பணியில் வந்த எஸ்ஐ வீரராகவனும் அவங்க கூட இருந்த 2 காவலரும் என்னடா இங்கே நிற்கிற, எந்த ஏரியா நீ அப்படின்னு கேட்கும். நான் மதினா நகர்னு சொல்லவும், அப்போ அந்த ஏரியாவா, தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால அந்த ஏரியாவான்னு கேட்டு, அப்போ பக்கத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தில் நீங்கள் தான் மெயினாக செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த பையனை அடித்து அதே இடத்துல ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. கன்னியாகுமரி அருகே கல்லூரி முதல்வர் அனைத்து மாணவர்கள் மத்தியில் வைத்து மாணவியை கண்டித்ததால் மனமுடைந்த மாணவி தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவை சேர்ந்த ஆன்சிஜி என்ற மாணவி கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இந்த கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் செல்போன் கொண்டு வரக்கூடாது என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதனை மீறி ஆன்சிஜி கல்லூரிக்கு செல்போன் கொண்டு சென்றுள்ளார். இதனை கல்லூரி முதல்வர் ஷீஜா அனைத்து மாணவர்கள் மத்தியில் வைத்து அவரை கண்டித்ததோடு சராமாரியாக அதட்டி டார்ச்சர் செய்துள்ளார். இதனால் மனமுடைந்த மாணவி கடந்த 14ஆம் தேதி கல்லூரியில் சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கல்லூரியின் 3வது மாடிக்கு சென்ற மாணவி ஆன்சிஜி மாடியிலிருந்து குதித்து தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த மாணவியை கல்லூரி நிர்வாகத்தினர் மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இதன் பின்னர் மாணவிக்கு எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அவரது பெற்றோர் மேல் சிகிச்சைக்காக திருவனந்தபுரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது சம்பந்தமாக கருங்கல் காவல் நிலையத்தில் கல்லூரி முதல்வர் மற்றும் நிர்வாகம் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெற்றோர் புகார் அளித்திருந்த நிலையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இக்கல்லூரியில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தரமற்ற உணவு வழங்கியதால் மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் கன்னியாகுமரி கேரள மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவொற்றியூர் அருகே ஆயில் டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் 6 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை புது வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த மரியா தனது மகன் மோனிஷ் ஆதவை அழைத்து இருசக்கர வாகனத்தில் திருவொற்றியூர் அருகே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஆயில் டேங்கர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் வாகனத்தில் இருந்து கீழே விழுந்த சிறுவனின் இடுப்பு பகுதியில் லாரி சக்கரம் ஏறி இறங்கியதில் தாயின் கண் முன்னே மகன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தான். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தண்டியார்பேட்டை போக்குவரத்து காவல்துறையினர் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காயமடைந்த தாய் மரியா அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து போக்குவரத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநர் மதுரவாயில் பகுதியை சேர்ந்த சுந்தரவேலி என்பவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருநள்ளாறு தொகுதியில் மை பாரத் சங்கங்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை புதுச்சேரி இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட மை பாரத் சங்கங்களுக்கு தலா 6000 ரூபாய் மதிப்பிலான வாலிபால், கால்பந்து, ஹேண்ட்பால் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு உபகரணங்களை புதுச்சேரி விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ராஜசேகரன் வழங்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்களை முறையாக பயன்படுத்தி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்று சாதனைகள் படைக்க வேண்டும் என்று இளைஞர்களை கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு விளையாட்டுகளை மேம்படுத்தும் விதமாக மைதானங்களை அமைப்பதற்கு புதுச்சேரி முதல்வரிடம் ஆலோசித்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்தார். ஜாதி மத இன வேற்றுமைகளை கடந்து கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகை விழா மக்களின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக கேரள மாநில முன்னாள் அமைச்சர் ஷைலஜா தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடை சார்பாக 4ஆம் ஆண்டு ஓணம் பண்டிகை கொண்டாட்ட விழா காலப்பட்டி சாலையில் உள்ள சுகுணா ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. கோயம்புத்தூர் மலையாள பண்பாட்டு மேடை அமைப்பின் தலைவர் ராமகிருஷ்ணன் மற்றும் பொதுச் செயலாளர் சந்தோஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் கேரள மாநில முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் ஷைலஜா, பிரபல மலையாள கவிஞர் முருகன் கட்டாகட, நடிகர்கள் மற்றும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஷைலஜா, ஜாதி மத இன வேற்றுமைகளை கடந்து கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகை விழா மக்களின் ஒற்றுமையை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து முக்கிய நிகழ்வான ஓணம் சந்தியா விருது அனைவருக்கும் பரிமாறப்பட்டது. உடுமலைப்பேட்டை அரசு பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கலந்து கொண்ட அனைவரும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என உறுதிமொழி எடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் எல்லைமுத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் மடத்துக்குளம் நேருஜி சட்ட உதவி மையம் மற்றும் தனியார் துப்பறியும் நிறுவனம் இணைந்து நடத்தும் மாபெரும் 80ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மடத்துக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் மாணவ மாணவிகள் பல்வேறு போட்டியில் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஜெயராமகிருஷ்ணன் பரிசுகளை வழங்கினார். இவ்விழாவில் தலைமை ஆசிரியர் கீதா, எல்லைமுத்தூர் முன்னாள் ஊராட்சி தலைவர் மாரிமுத்து, பெற்றோர்களும் பொதுமக்களும் அரசியல் பிரமுகர்களும் கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவில் அனைவரும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என உறுதிமொழி எடுத்தனர். அரசு அனுமதியுடன் வீடுகள் கட்டி வசித்து வரும் மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று கூறுவதை ஏற்க முடியாது என்று ராம்சார் இடம் உரிமை மீட்புக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிக்கேல் ராசு தெரிவித்துள்ளார். சென்னை அருகே துறைப்பாக்கத்தில் ராம்சார் இடம் உரிமை மீட்புக்குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தொடர்ந்து ராம்சார் இடம் உரிமை மீட்புக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மிக்கேல் ராசு செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பள்ளிக்கரணை சதுப்பு நில எல்லைக்கு வெளியே உள்ள பட்டாதாரர்கள் யாரும் சதுப்பு நிலத்தை ஆக்கிரமிக்கவில்லை என தெரிவித்தார். ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து பட்டா நிலமாக உள்ளது என்றும் 1900ஆம் ஆண்டு முதல் பதிவு செய்த ஆவணங்கள் தங்களிடம் உள்ளதாகவும் தெரிவித்தார். அரசு என்ன வழிமுறை வழங்கியதோ அதன் அடிப்படையில் பத்திரம் பதிவு செய்து CMDA அனுமதி பெற்று சென்னை மாநகராட்சிக்கு முறையாக வரி செலுத்தி வீடு கட்டி வாழ்ந்து வசித்து வருவதாக கூறினார். அப்படிப்பட்ட சூழலில் சதுப்பு நிலம் என்பது 1200 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். அந்த எல்லையில் தங்கள் ராம்சார் இடம் உரிமை மீட்புக் குழுவை சேர்ந்தவர்கள் யாருடைய இடமும் இல்லை என்றும் அனைவரும் பட்டா வைத்துள்ளவர்கள் என்றும் கூறினார். இதனால் பொருளாதார ரீதியாகவும் வாழ்வாதார ரீதியாகவும் மிகவும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அரசு CMDA ஒரு தடை உத்தரவு, தற்கால தடை உத்தரவு 2026ஆம் ஆண்டு ஒரு சர்க்குலர் அனுப்பி எங்களுக்கு தடை உத்தரவு கொடுத்து இந்த பகுதியில் கட்டடம் கட்டக்கூடாது என்று மேற்கொண்டு அப்ரூவல் யாருக்கும் வழங்கக்கூடாது என்று CMDA வலியுறுத்தி இருக்கிறது. அது விஷயமாக நாங்கள் இன்று ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தினோம்.
கன்னியாகுமரியில் நடைபெற்ற வாவுபலி பொருட்காட்சியில் ஏற்பட்ட விபத்தில் அலட்சியமாக செயல்பட்ட நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மார்த்தாண்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து முன்னணியினர் புகார் மனு அளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளித்தரை நகராட்சி சார்பில் ஆடி அமாவாசையொட்டி நடைபெற்ற வாவுபலி பொருட்காட்சியில் ரயில் ராட்டினம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 10 வயது சிறுமி உட்பட 7 பேர் காயமடைந்து தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே மார்த்தாண்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஆறுமுகம் தலைமையில் இந்து முன்னணியினர் புகார் மனு அளித்துள்ளனர். இதில் பாதுகாப்பு இல்லாத நிலையில் பொருட்காட்சி ஆண்டுதோறும் நடைபெற்று வருவதாகவும் அளவுக்கு அதிகமான ஆட்கள் சிறிய பகுதியில் கூடுவதால் விபத்து ஏற்பட்டால் பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். ஆகவே இதுகுறித்து அளித்த புகாருக்கு பொதுப்பணித்துறை இதற்கும் இந்த துறைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அலட்சியமாக பதில் அளித்ததாக கூறியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர். தாராபுரம் அருகே மரத்தில் கார் மோதியதில் பள்ளி மாணவி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் நாரணாபுரம் அருகே சிராஜுதீன் காரை ஓட்டி சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த மரத்தின் மீது வேகமாக மோதியதில் கார் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் நெகமத்தை சேர்ந்த தனியார் டாக்ஸி உரிமையாளர் மகேந்திரகுமாரின் மனைவி பூங்கடி, அவரது உறவினர் ராமசாமியின் மனைவி முத்துலட்சுமி, மகேந்திரகுமாரின் மகன் கார்த்திக் பாலா, மகள் தர்ஷினி ஆகியோர் பலத்த காயமடைந்தனர். இதன் பின்னர் அருகில் இருந்தவர்கள் காயமடைந்த 4 பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தர்ஷினி மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே பரிதாபமாக உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த பூங்கொடி, முத்துலட்சுமி, கார்த்திக் பாலா ஆகிய மூவரும் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கார் ஓட்டுநர் சிராஜுதீனிடமும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவிலுக்கு சென்றுவிட்டு ஊர் திரும்பிய போது நிகழ்ந்த இந்த விபத்தில் பள்ளி மாணவி தர்ஷினி உயிரிழந்த சம்பவம் அவரது குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தில் ஏற்படுத்தியுள்ளது. நெய்வேலியில் ரவுடி கும்பல்களுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் நெய்வேலி கீழ் வடக்குத்து கிழக்கு தெருவை சேர்ந்த பிரபல ரவுடி கோபி, இவருக்கும் அதே பகுதியில் இருக்கும் மற்றொரு ரவுடியான ஆனந்தராஜுக்கும் கடந்த 8 ஆண்டுகளாக முன்விரோதம் இருந்து வந்தது. இந்நிலையில் நெய்வேலி சுடுகாட்டில் ஆனந்தராஜ் தனது நண்பர் நரேஷ்குமார் உள்ளிட்ட 5 பேருடன் மது அருந்திக் கொண்டிருந்தார். இதனை அறிந்து கொண்ட ரவுடி கோபி தனது நண்பர்கள் 20 பேருடன் 3 கார்களில் சம்பவ இடத்திற்கு வந்தனர். இதனை சற்றும் எதிர்பாராத ஆனந்தராஜ் தரப்பினர் தப்பியோட முயற்சி செய்தனர். அப்போது கோபி தரப்பினர் திடீரென்று ஆனந்தராஜ் மற்றும் நரேஷ்குமாரை கத்தியால் சராமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் நரேஷ்குமார் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மேலும் படுகாயமடைந்த கோபி அருகிலுள்ள குடியிருப்பில் தஞ்சம் அடைந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த நெய்வேலி நகர காவல்துறையினர் நரேஷ்குமார் உடலை மீட்டு நெய்வேலி NLC பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் படுகாயமடைந்த ஆனந்தராஜை மேல் சிகிச்சைக்காக கடலூர் தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். தகவல் அறிந்து வந்த ஆனந்தராஜ் மற்றும் நரேஷ்குமார் உறவினர்கள் மருத்துவமனை முன்பு குவிந்தனர். மேலும் ரவுடி கோபி மற்றும் அவனது கூட்டாளிகள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். ரவுடிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரம் அருகே பிரியாணிக்காக அண்ணன் தம்பியை உயிர் பறிப்பு செய்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்துள்ள தங்கச்சியம்மாப்பட்டியை சேர்ந்த சுரேஷ் என்பவரின் மகன்களான ஜீவானந்தம், ஜெகதீசன் ஆகிய இருவரும் அண்ணன் தம்பிகள். இதில் அண்ணன் ஜீவானந்தம் பெயிண்டராகவும் தம்பி ஜெகதீசன் கொத்தனாராகவும் வேலை செய்து வருகின்றனர். இந்நிலையில் இரவு ஜீவானந்தம் மது போதையில் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது வீட்டில் ஜீவானந்தம் வாங்கி வைத்திருந்த சிக்கன் ரைஸை தம்பி ஜெகதீசன் எடுத்து சாப்பிட்டதால் ஆத்திரமடைந்த அண்ணன் ஜீவானந்தம் கத்தியால் ஜெகதீசனை குத்தியுள்ளார். அவரது சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனடியாக ஓடி வந்து ஜெகதீசனை மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து அம்பிளிக்கை காவல்துறையினர் ஜீவானந்தத்தை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கொல்லங்கோடு அருகே சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வேண்டி 11,111 நெய் தேங்காய்களுடன் இருமுடி கட்டி பக்தர்கள் சபரிமலைக்கு ஊர்வலமாக புறப்பட்டனர். குமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே மன்னன்குளம் பகுதியில் உள்ள தர்மசாஸ்தா கோயிலில்
அந்த பகுதியை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் ஆவணி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க வேண்டி 11,111 நெய் தேங்காய்கள் நிறைத்து இருமுடி காட்டி மேளதாளங்கள் முழங்க சரணகோஷ முழக்கங்களுடன் பக்தர்கள் முப்புறம் காவு கோவில் வரை ஊர்வலமாக சென்றனர். அங்கிருந்து நெய் தேங்காய்களுடன் இருமுடி கட்டேந்தி சபரிமலை சன்னிதானத்திற்கு பக்தர்கள் வாகனம் மூலம் புறப்பட்டு சென்றனர். இந்நிகழ்வில் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். பக்தர்களின் ஊர்வலத்தால் அப்பகுதி முழுவதும் பக்திமயமாக காட்சியளித்தது. இதயத்தில் ஓட்டை ஏற்பட்டு உயிருக்கு போராடும் 6 மாதம் ஆண் குழந்தையின் அறுவை சிகிச்சைக்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று குழந்தையின் பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பீகார் மாநிலத்தை சேர்ந்த ராஜு சென்னை சோழிங்கநல்லூர் ஒட்டியம்பாக்கம் பகுதியில் டீ கடையில் வேலை செய்து வருகிறார். இவரது 6 மாத ஆண் குழந்தை சிவான்ஸ்குமார் உடல்நலக்குறைவால் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது. பரிசோதனையில் குழந்தைக்கு இதயத்தில் ஓட்டை மற்றும் கல்லீரல் அமைப்பு தொடர்பான பிரச்சனைகள் இருப்பது கண்டறியப்பட்டதாக தெரிவித்தனர். உடனடியாக அறுவை சிகிச்சை செய்யாவிட்டால் குழந்தையின் உயிருக்கு ஆபத்து என கூறப்படுகிறது. குழந்தையின் பெற்றோர் ஆயுஷ்மான் பாரத் அட்டையை மருத்துவமனையில் வழங்கிய போது அதை பயன்படுத்த 4 முதல் 5 மாதங்கள் ஆகும் என மருத்துவர்கள் தெரிவித்ததாக ராஜு கூறினார். இதனால் தமிழக முதலமைச்சர் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் உடனடியாக தலையிட்டு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் குழந்தைக்கு அவசர அறுவை சிகிச்சை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். நம் பேர் ராஜு. நான் எங்கள் டீ கடையில் ஜூஸ் வெறியில் வேலை செய்கிறேன். நம்ம பையனுக்கு ஹார்ட்டில் ஓலி அடிக்கிறேன். அது நான் ஏகுமோர் பேபி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன். அங்கன்னா இந்த ஊர் ஆதார் கார்டா, இந்த ஊர் ரேஷன் கார்டா, இந்த ஊர் அது ஸ்கீம் கார்டு சொன்னாங்க. அந்த நம்மகிட்ட மோடி கார்டு தான் இருக்குது, 5 லட்சம் அந்த கார்டு தான் இருக்குது. அந்த கார்டில் அது அவர் சொன்னால் பண்ண முடியாது. அது ஒரு வீக் கழிச்சு வாங்க. இனி வருவது திரையுலக செய்திகள். பிரபல நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் நடிக்கும் ஒரு கைதியின் டைரி என்ற திரைப்படத்தின் போஸ்டரை படக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். பிரபல நடிகர் சாந்தனு பாக்கியராஜ் ஒரு கைதியின் டைரி என்ற புதிய படத்தில் நடித்துள்ளார். இயக்குனர் சுசீந்திரன் இயக்கத்தில் இப்படத்திற்கு இசையமைப்பாளர் சாம் இசையமைத்துள்ளார். இப்படத்தில் நடிகர் சாந்தனு பாக்கியராஜுடன் மிக முக்கிய ஆளுமையான சீமானும் இணைந்து நடிக்கின்றனர். இத்திரைப்படத்தின் போஸ்டர் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. பிரபல நடிகர் சாந்தனு பாக்கியராஜின் ரசிகர்களிடையே இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். தி 100 கிரிக்கெட் மகளிர் தொடரின் இறுதிப் போட்டியில் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அணி சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இங்கிலாந்தில் தி 100 கிரிக்கெட் மகளிர் தொடரின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ், சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அணிகள் மோதின. இப்போட்டியில் டாஸ் வென்ற ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அணி 100 பந்துகளில் 91 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதையடுத்து 91 ரன்கள் எடுத்தால் வெற்றியிட இலக்குடன் களமிறங்கிய ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அணி 54 பந்துகளிலேயே 2 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 92 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் சோபியா டங்ஸ்லி அதிரடியாக விளையாடி 41 ரன்களும், பெத் மூனி 31 ரன்களும் எடுத்தனர். இதன் மூலம் ட்ரெண்ட் ராக்கெட்ஸ் அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தி 100 மகளிர் தொடரின் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்குச்சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,14,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் அதிகரித்து 14,270 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து 1,14,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,24,528 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்குச்சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 496 புள்ளிகள் குறைந்து 77,513 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை பங்குவிலை குறியீட்டு எண் நிப்டி 122 புள்ளிகள் குறைந்து 24,243 புள்ளிகளில் வணிகமாகிறது.
மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். விவசாய அமைப்புகளின் கோரிக்கைகளின்படி 75,000 ரூபாய் வரை முழு கடன்கள் தள்ளுபடி. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. தேசிய முகமை நடத்திய நெட் தேர்வில் 3 பாடங்கள் ரத்து செய்துள்ளதால் தண்டனை அனுபவிக்கும் மாணவர்கள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கடந்த ஓராண்டாக போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக செயல்பட்ட 15 காவல்துறையினருக்கு முதலமைச்சர் விஜய் ஏன் விருது வழங்கினார் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி கேள்வி. போதைப் பொருள் தொடர்பாக எந்த தகவலும் இல்லை, பழிவாங்கல் காரணமாகவே கோவையில் மாணவன் கொலை நிகழ்ந்ததாக சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். சட்டம் ஒழுங்கிற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர் இன்று சட்டசபைக்கு வரவில்லை, எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. திமுக பாஜக இடையே கள்ள கூட்டணி இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் தேநீர் விருந்தில் கனிமொழி பங்கேற்றதையும் சுட்டிக்காட்டல். ஈரான் அணு ஆயுத ஒழிப்பு முயற்சியில் அமெரிக்காவின் கோரிக்கையை நிராகரித்தது தென்கொரியா. தென்கொரியாவுடன் கூட்டு ராணுவ பயிற்சிகளை குறைக்க அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிரடி உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.